Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு கழிவு நானுடைய அன்பு வணக்கங்கள். நீங்கள்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜோதிட அன்பர்களுக்கு, ஜோதிட பிரியர்களுக்கு, ஜோதிட அபிமானிகளுக்கு பெப்பர்ஸ் டிவியில் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள்னு சொல்லுவோம். குறிப்பாக இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி நமக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஆவலோடு எதிர்நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. இது இப்போ இன்றைக்கு நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு குரு பயிற்சி. இது செவ்வாய்க்கிழமை காலை சுமார் 9:17 ஏற்படுறது. அந்த பயிற்சின்னா என்ன அப்படின்னா, இப்போ குரு பகவான் சிம்ம ராசியில் ரொம்ப அழகாக வீற்றிருக்கார். அது சூரியனுடைய வீடு. இந்த சூரியனுடைய வீட்டில் இந்த கடந்த ஒரு வருஷமாக அவர் வாசம் செஞ்சுருக்கார். இப்போ என்ன பண்ணியிருக்காரு, கார்த்தால 9:17 அதுலேருந்து நகர்ந்து, அதுலேருந்து சுழன்று, அது அடுத்த கட்டமான கன்னியா ராசிக்கு பிரவேசம் பண்ணுறார். அந்த கன்னியா ராசியில் நார்மலாக, பொதுவாக, சாதாரணமாக அவர் இருக்க வேண்டிய காலகட்டம் 12 மாதங்கள், ஒரு ஆண்டு. ஆனால் இந்த வாட்டி குரு பயிற்சியில் அவர் இருக்க போகிறது 6 மாதம். அடுத்த 6 மாதம் அவர் அந்த கன்னியா ராசிலேருந்து துலா ராசிக்கு பிரவேசிக்க போகிறார். ஸோ இந்த குரு பயிற்சியை மற்றைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சிறப்பு வாய்ந்ததாக நம்ம மேற்கொள்கிறதுக்கு இது ஒரு காரணம். மற்ற ஆண்டுகளில் இந்த குரு பயிற்சியை பற்றி பலன் சொல்கிறத விட இந்த ஆண்டுக்கு குரு பயிற்சி பலன் சொல்கிறதுக்கு தனித்தன்மை தேவை. அதுக்கு 3 காரணங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த முதல் காரணம் என்னென்னா, இது 6 மாதத்துக்கு தான் கன்னியா ராசிலையும், அதுக்கப்புறம் துலா ராசியில் 6 மாதம் இருக்க போகிறதுன்றது முதல் காரணம். 2வது காரணம், இந்த குரு பயிற்சி காலத்தில் தான் சனி பயிற்சியும் ஏற்பட போகிறது. இந்த குரு பயிற்சி காலத்தில் தான் ராகு கேத்து பயிற்சியும் ஏற்பட போகிறது. இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுடைய ராசியை பற்றி நீங்கள் என்னெல்லாம் விஷயம் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்க போகிறதுன்றதை பார்க்குறதுக்கு தான் பெப்பர்ஸ் டிவியில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த குரு பயிற்சி காலத்தில் ஒவ்வொரு ராசியை இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு இரட்டிப்பு பலனை கொடுக்க போகிறது. ஒரு பக்கம் பார்த்தா கடுமையான ஒரு சூழ்நிலையை கொடுக்க தான் செய்ய போகிறது. ஆனாலும் மறுபக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ச்சியை கொடுக்க போகிறது. அந்த மகிழ்ச்சியும் துன்பமும் சேர்ந்த ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதம், அதாவது 2014 ஜூலை வரைக்கும் இவருடைய சுழற்சி துலா ராசிக்கு பிரவேசம் பண்ணி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறது. அது கஜகேசரி யோகத்தையும் கொடுக்கும், அதே சமயத்தில் சப்தம குருவையும் கொடுக்க போகிறது. இந்த ரெண்டும் சேர்ந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான அரிய வாய்ப்பை கொடுத்து, இந்த கடந்த 6 மாதத்தில் இருந்த பலவிதமான சங்கடங்கள்லேருந்து உங்களை முழுமையாக விடுவித்து, பல வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் குதூகலையும் கொடுத்து ரொம்பவே மேல் தூக்கி செய்ய போகிறது. ஆகவே மேஷராசிக்காரர்கள் இதை கொண்டாட வேண்டிய ஒரு பகுதி. மேஷராசிக்காரர்கள் இந்த முதல் 6 மாதத்தில் ஒரு வேலை செய்யலாம். இந்த குரு பகவானை நீங்கள் வணங்கணும். அதுவும் எங்கே வணங்கணும்னா, முடிஞ்சால் ஆலங்குடிக்கு போயிட்டு குரு பகவானுடைய சேத்திரத்தில் குடும்பத்தாரோடு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை, அபிஷேகம்லாம் செய்துட்டு வாங்க. ரொம்ப பெரிய பலன் கிடைக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது 5ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பிரவேசிக்கிற குரு பகவான் கடந்த காலத்தில் 4ன்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடத்துல இருந்திருக்காரு. அதாவது சிம்மத்தில் இருந்திருக்காரு. 4ஆம் இடம்ன்றது சலனஸ்தானம்னு பேர். அதாவது இந்த நிறைய பிரயாணங்கள், வாகன பிராப்திகள், வெளிநாட்டு பயணங்கள், உள்ளூர்லேயே நிறைய பிரயாணித்து நிறைய லாபங்கள் சம்பாதிக்கிறது. குறிப்பாக வணிகத்துறையில் இருக்கவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பல நாடுகள் செல்கிறதுக்கோ பல ஊர்களுக்கு செல்கிறதுக்கோ நல்வாய்ப்பை கொடுத்து வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும், மன நிறைவுகளை கொடுக்கறதுக்கும், மனசாந்திகளை கொடுக்கறதுக்கும் அற்புதமாக பயன்பட்டு வந்திருக்காரு. இப்போது இந்த குரு பயிற்சியானது 2 விதமான மாற்றங்களை கொடுக்குறது. ஒன்று 5ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சமத்தில் ஏற்படுறது. அதாவது இன்றையிலிருந்து இந்த ஜனவரி மாதம் உட்பட்ட காலகட்டத்தில் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்து குருவினுடைய நன்மைகள்லாம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதன் பயனாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா,
முன்னால் உங்களுக்கு நிறைய வியாபாரம் அது இருந்தது, நிறைய சலனம் இருந்தது, நல்ல ஒரு வெற்றிகள்லாம் கிடைச்சிது. இப்போது குடும்பத்தில் குதூகலம் இருக்கிறதுக்கும், திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கும், சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கும், க்ஷேத்ராடங்கள் போகிறதுக்கும், புண்ணிய காரியங்கள் பண்ணுறதுக்கும், நேர்த்திக்கடன்களை தீர்த்து வைக்கிறதுக்கும் ரொம்ப அற்புதமான வாய்ப்புகளை ஜனவரியிலேருந்து ஜூலை 2017 வரைக்கும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவான். குரு பகவானுக்காக நீங்கள் பெரிய ஒரு பரிகாரம் ஒன்றும் பண்ண வேண்டாம். முடிந்தால் வியாழக்கிழமை தோறும், குறிப்பாக இந்த 2வது பகுதி, அதாவது ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் 2017 எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் வியாழக்கிழமையில் குரு பகவானை தியானிங்க, குரு ஸ்லோகம் சொல்லுங்கள். முடிஞ்சால் மஞ்சள் ஆடை கூட இன்றைக்கி அணியலாம். முடியாதவர்கள் ஒரு கைக்குட்டியாவது மஞ்சள் நிறத்தில் உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நிச்சயமாக குரு பகவான் உங்களுக்கு பல நல்ல நன்மைகளை கொடுப்பார். சங்கடங்கள்லாம் முழுமையாக தீர்த்து வச்சுருவார். இந்த மிதுன ராசிக்காரர்கள் உபய ராசிக்காரர்கள்னு பேர். உபய ராசிக்காரர்களாலும் நல்ல செயல் திட்டமுடையவர்கள், நல்ல பெருமை வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட உபயராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலவிதமான சங்கடங்களை தீர்த்து வைத்து வாழ்க்கையை மிக உயர்நிலைக்கு எட்டி செல்றதுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகிறாரு. 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பிராத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு இப்போ பிரவேசிக்கிறார். அப்புறம் அடுத்த பாதியில் 5ஆம் இடம் பிரவேசிக்க போகிறார். ரெண்டுமே நல்லது. அவே அந்த மிதுன ராசிக்காரர்கள் இன்று முதல் வெற்றி மேலே வெற்றி நீங்கள் கொண்டாடுறதுக்கு நிச்சயமாக ஜோதிட ஆதாரம் உண்டு. 4ஆம் இடத்துல பிரவேசிக்க குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பிரயாண அனுகூலத்தை கொடுப்பார். நீண்ட நாளாக மனச்சோர்வுகள்லேருந்து விடுபடுறதுக்கும், குடும்ப குழப்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும், குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்க செய்கிறதுக்கும், குடும்பத்தாரோடு இணைந்து ஒரு நல்ல ஒரு வெக்கேஷன், ஒரு ஹாப்பி ப்ரோக்ராம், ஒரு டூர் போயிட்டு வருவீங்க. அது உள்நாட்டில் இருக்கலாம், சிலருக்கு ஜாதகம் வலுவாக இருந்தால் வெளிநாட்டு பயணம் கூட உண்டு. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை மிதுன ராசி கொடுக்கப்படுது. மிதுன ராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்கிறது பலன் கொடுக்கும். இந்த குரு பயிற்சியானது இந்த கடகராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம், நேத்திரஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் வாக்குஸ்தானமான அந்த இடத்துலேருந்து 3ஆம் இடமான பிராத்ருஸ்தானத்தில் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இன்று முதல் அவர் நிலை கொண்டிருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் நிறைவாக தான் இருக்கும். முன்னால் ஜென்ம குருவினால் பல சோதனைகளுக்குள்ளானீங்க. அப்போவும் ஒரு சுகமான காலகட்டம் இல்லை அது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் கொஞ்சம் சில சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கீங்க. தனஸ்தான குருவானதுனால உங்களுக்கு நல்ல மங்களகரமான சில வெற்றிகளை பறித்து தந்திருக்கு, பொருளாதார உயர்வுகளை கொடுத்துருக்கு, வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கு, சம்பள உயர்வுலாம் கிடைச்சிருக்கு, உத்தியோகங்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த 3ஆம் இடத்துல பிரவேசிச்சிருக்க குரு பகவான் இந்த முதல் 6 மாதத்தில் டிசம்பர் மாதம் வரைக்கும் சில மறைமுகமான ஏமாற்றங்கள், பொருளாதார சேதங்கள், யாருன்னா உங்களை ரொம்ப நம்பிக்கையோட பேசி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிட்டு போகிறது, சகோதரர் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிறது, இந்த ஜாயிண்ட் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் நிறைய இடம் உண்டு. அடுத்த 6 மாதம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அது 4ஆம் இடத்து குருன்னு சொல்லுவோம். அது நிறைய உங்களை சங்கடத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கும், நல்ல வேகமான சுறுசுறுப்பான இயக்கங்களை கொடுக்கறதுக்கும், குறிப்பாக உத்தியோகத்தில் நல்ல பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிறப்புகளையும் வருமான பெருக்கத்தை கொடுக்கறதுக்கும், குடும்பத்தில் ஒட்டுமொத்தமான வருமான பெருக்கும், குடும்பத்தாருடைய ஒட்டுமொத்தமான சந்தோஷத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கும் மிக அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த 2ஆம் பகுதியில், அதாவது ஜனவரியிலேருந்து ஜூலை உட்பட்ட பகுதியில் 2017 கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான செல்வத்தை அள்ளித்தரப்போகிறாரு. இந்த 3ஆம் இடத்துல சில ஏமாற்றங்கள் இருக்கும், தோல்விகள் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா 9 வியாழக்கிழமை உங்கள் வீட்டினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய, அதாவது அந்த குரு நவகிரகங்களில் ஒருவர், அந்த நவகிரகங்களில் ஒருவராக இருக்கிறதுனால நவகிரக கோயில் சென்று வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வலம் வர்றது நல்லாயிருக்கும். 9வது வாரத்தில் குரு தட்சிணாமூர்த்தி. இந்த குருவுக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கு என்ன வித்தியாசம்னா, குரு ஒரு கிரகம், தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறது அது ஒரு தனி தெய்வ சந்நிதியாக கொண்டாடப்படும். எப்படி சனீஸ்வரன் கோயில் வேறு, ஆனால் நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவான் வேறேன்னு நம்ம பிரிச்சிருக்குமோ, அதே மாதிரி குருவுக்கும் உண்டு. அந்த குரு பகவானுக்கு சென்று மஞ்சள் ஆடை செலுத்தி அர்ச்சனை பண்ணால் மிகவும் நல்லதுங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு ஜென்ம குருவானவர் கடுமையான சோதனைகளை கடந்த காலத்தில் கொடுத்துருக்காருங்க. ஆனால் இப்போ பாருங்கள், உங்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், நேத்திரஸ்தானம், அந்த வாக்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பிரவேசிக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா?
வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகளும் சந்தோஷங்களும் குதூகலங்களும் அற்புதமாக ஏற்படுத்தி வைக்க போகிறாரு. மறக்க முடியாத இனிய அனுபவங்கள்லாம் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த முதல் பாதி, அதாவது இந்த இன்று முதல் டிசம்பர் மாதம் முடிய, இந்த 2016ஆம் ஆண்டு முடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய மாற்றமானது பல ஏற்றங்களையும் சிறப்புகளையும் புகழ்கீர்த்தி அந்தஸ்துகளையும் கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் கூறக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே சமயத்தில் ஜனவரி முதல் 2017 ஜூலை வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கிற குருவினுடைய நிலைப்பாடானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3ன்னு சொல்லக்கூடிய பிராத்தஸ்தானத்தில் ஏற்படுறது. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக சில பகைகள் தோன்றத்துக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் தாக்குதல்கள் இருக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. ஆகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த 2ஆம் பகுதியான குரு பயிற்சி காலகட்டத்தில், அதாவது ஜனவரி முதல் ஜூலை முடிய, அதாவது 2017 உங்களுக்கு குரு பகவானுடைய கடாட்சம் வேண்டி நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணணும். முடிந்தால் வியாழக்கிழமை தோறும் அந்த காலகட்டத்தில், அதாவது ஜனவரி முதல் ஜூலை 2017 வரை முடிந்த வரைக்கும் எல்லா வியாழக்கிழமையிலையும் கொண்டக்கடையில் சுண்டல் போன்றவைகள் பண்ணி ஏழைகளுக்கு தானம் கொடுங்க, கோயில்களில் தானம் கொடுங்க. மிகச்சிறந்த நிவாரணமாக இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வலுவான ஒரு குரு பயிற்சி அது ஏற்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் விரய குரு, அதாவது நஷ்ட குருன்னு பேர் இருக்கு. 12ஆம் இடமான விரயஸ்தானமான நஷ்டஸ்தானமான 12ஆம் இடத்துல குருனுடைய அமைப்பு கன்னியா ராசிக்காரர்களுக்கு பல இழப்புகள், ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கீங்க, ரொம்ப பாடுபட்டிருக்கீங்க, ரொம்ப தொல்லைகள்லாம் அனுபவிச்சிருக்கீங்க, பல எதிர்ப்புகள் இடைஞ்சல்கள் இருக்குது, தேவையில்லாமல் உங்கள் மேலே நிறைய வீண் பழிகள்லாம் விழுந்திருக்கு, வாழ்க்கையே உங்களுக்கு வெறுத்த மாதிரி ஒரு கட்டத்தை கொடுத்துருக்குது. அதிலிருந்து இன்று முதல் உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை, மிகப்பெரிய ஒரு நிவாரணத்தை குரு பகவான் அனுக்கிரகம் பண்ணியிருக்கார். அந்த நிலைப்பாட்டில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அதை கொண்டாட வேண்டியது தான். ஆனாலும் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் முதல் 6 மாத காலத்தில் குரு பகவானுடைய அந்த அமைப்பு உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அதாவது கன்னியா ராசியிலேயே குருவனுடைய அமைப்பு ஏற்படுறது. அது ஜென்ம குருன்னு பேர். ஜென்ம குருன்றது கடந்த காலத்தில் இருந்த விரயத்தை போக்குமே தவிர மன நிறைவை கொடுக்கறதுக்கு காரணம் இல்லை. ஒரு சிலருக்கு ஜாதகம் வருவா இருந்தால் அப்படி கூட ஏற்படாது. அதே சமயத்தில் பாருங்கள், இந்த அடுத்த 6 மாத காலம், அதாவது ஜனவரியிலேருந்து ஜூலை 2017 காலகட்டத்தில் குரு பகவானுடைய சுழற்சியானது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல அவர் பிரவேசம் பண்ணுறாருங்க. அந்த கடந்த காலத்தில் விரயம் இருந்ததுக்கு நேர் எதிரான ஒரு சந்தர்ப்பம் இது. அப்படின்னா என்ன? கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக உஷாராக இருந்தாலும் பண இழப்பு, பலவிதமான நஷ்டங்கள், சோதனைகள், தேவையற்ற செலவினங்கள், குடும்ப நிர்வாகம் பண்ணுறதே பெரும்பாடாக இருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் செலவுக்கு மேலே வருமானம் வந்துகிட்டே இருக்குங்க. அது அள்ள குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆகவே இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துக்கு குருவானது ஜனவரி முதல் ஜூலை 2017 பல செல்வங்களையும் உயர்வுகளையும் கொடுத்து உதவ போகிறாரு. இந்த முதல் 6 மாதத்தில் அவர் நிவாரணம் கொடுக்கறதுக்கு வீட்டில் ஆமணக்கு எண்ணெயினால் குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏற்றி வைங்க, நல்ல நிவாரணமாக இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த வந்திருக்கிற குரு பயிற்சியானது கொஞ்சம் தொல்லைகளை கொடுப்பார்ன்ற எச்சரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. மற்றபடி பெரிய தொல்லைகள் இல்லை. இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லதும் பண்ண மாட்டார், கெடுதலையும் பண்ணுவார். ஆனால் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. ஜனவரியிலேருந்து ஜூலை 2017 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கிற குருவனுடைய பயிற்சியானது உங்கள் ராசிக்கே பெயர்ந்து வர்றாரு. அதாவது ஜென்மத்தில் வர்றாரு. விரயத்தில் வந்தால் தான் ரொம்ப கவலைப்படணும். ஜென்மத்தில் வந்தால் அவ்வளோ பட வைக்க மாட்டார். கொஞ்சம் டஃப் டைம்னு சொல்லுவோம், பேட் டைம் இல்லது. கொஞ்சம் நிறைய உங்களை வேலை வாங்கும். உங்களை வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சீசன் பண்ணுறதுக்கும் பக்குவப்படுத்துறதுக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் அந்த ஜூலை மாதம் வரைக்கும் 2017 கொஞ்சம் நிறைய வேலை வாங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது. ஆகவே துளாராசி அன்பர்கள் கண்டிப்பாக குரு பகவானை நீங்கள் ஆராதித்து தான் ஆகணும். அதுக்கு இந்த மஞ்சளில் எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணுவாங்க. அதை பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்கள் பண்ணி ஏழைகளுக்கு முடிந்த வரைக்கும் இன்றைக்கி அன்னதானம் பண்ணுங்கள். அது ரொம்ப உங்களுக்கு பலனை கொடுக்கும். பெரியவர்களை காணும்போது எலுமிச்சம்பழம் கையில் கொடுங்க. இந்த மஞ்சள் ஆடை முடிந்த போதெல்லாம் அணிஞ்சிக்கோங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலத்தில் குரு பயிற்சியானது 2 பகுதியில் 2 விதமான தாக்குதல்களை நடத்துறதுலேருந்து உங்களை முழுமையாக விடுவித்து
பெருமகிழ்ச்சியை கொண்டு நீங்களும் பெருவாழ் வாழ முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது இது காலம் வரைக்கும் அந்த 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராஜ்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலிருந்து குரு பகவான் இப்போ ஏற்படுத்திருக்கிற ஒரு பயிற்சியானது லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமான கன்னியா ராசியில் குரு பிரவேசம்ன்றது ரொம்ப விசேஷத்துவம் வாய்ந்தது. நீண்ட நாள் கடுமையாக போராடிய விஷயங்களுக்கெல்லாம் கை மேலே பலன் கொடுக்கப்படுது. சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லி கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டத்தோடு நீங்கள் சேர்த்து வச்ச பொருளானா உங்களுக்கு நிறைய ஒரு முக்கியமான மூலதனத்துக்கு உதவி பண்ணி உங்கள் வாழ்க்கை தரத்தை மிகப்பெரிய உயர நிலைக்கு எட்டி செல்றதுக்கு இந்த முதல் பாதி பகுதியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியானது, அதாவது இன்று முதல் வரும் டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஏராளமான பொருட்செல்வங்கள் கொடுறதுக்கும், வாடகை வீட்டில் இருந்தால் அதை விட்டுட்டு நீங்கள் சொந்த வீட்டுக்கு குடிபோகிறதுக்கும், சொந்தமாக சொத்து சுகங்கள் வாங்கி அனுபவிக்கிறதுக்கும், பரம்பரை பாத்தியதையாக அனுபவிக்கக்கூடிய சில சொத்துக்களை வாங்கிறதுக்கும், நீண்ட நாள் கனவு கண்ட ஒரு ஃப்ளாட்டு போன்றவைகளை வாங்கி அனுபவிக்கிறதுக்கும், தீராத கடன்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கும் இந்த முதல் பகுதியில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானவர் மிகப்பெரிய அளவில் உதவி நல்லது செய்ய போகிறாரு. அதே சமயத்தில் 2017 ஆரம்பம் முதல் ஜூன் ஜூலை வரைக்கும், அதாவது முதல் 2017 பகுதியில் அரைப்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டு வாங்கியிருந்த சொத்துக்களில் சில வில்லங்கங்கள் ஏற்படுறதுக்கும் தொல்லைகள் கொடுக்கறதுக்கும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா அதுக்கு விரைய குருன்னு பேர், நஷ்ட குருன்னு பேர். அந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக குரு பகவானை சாந்தப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா குரு தட்சிணாமூர்த்திக்கு தட்சிணையை செலுத்தணும். 2017ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேயே செய்ய வேண்டிய கடமைப்பட்டவர்கள். அது செய்தால் குரு பகவானே உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட நிலையில் தீமையை கொடுக்காம நன்மைகளை அள்ளி கொடுக்க துவங்கிடுவாருங்க. தனுராசி அன்பர்களுக்கு பாக்கியம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல ரொம்ப அழகாக வெற்றி இருக்கார் குரு பகவான். இத்தனை நாளாக இருந்தார். இன்னைக்கு அதை விட நல்ல இடம் 10ஆம் இடம், 10ல் குரு. அந்த 10ல் குரு இருக்கா 10குலேருந்து வறுமை காட்டும்னு ஒரு பிரமாணம் சொல்லுவாங்க. ஆனால் அது இதுக்கு அப்ளை ஆகாது, அது ஜாதகத்துக்கு தான் அப்ளை ஆகும். ஆகவே இந்த 10ஆம் இடம் ராஜ்யஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் குரு பயிற்சியானது இந்த தனுராசிக்காரர்களுக்கு சர்வமங்கலத்தையும் கொடுக்குறது, வெற்றிகளை அள்ளி கொடுக்கும். குறிப்பாக தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் கூறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானமாக இருக்குது. இந்த ஆண்டு முழுவதுமே மற்ற ராசிகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, முதல் பகுதியில் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும், அடுத்ததில் நல்லது கொடுக்கும்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த தனுராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. வருஷம் பூராவே நல்லது தான். அந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அது கன்னியில் இருந்தாலும் சரி, துலாத்தில் இருந்தாலும் சரி, ரெண்டுமே ரொம்ப லாபம். அதுவும் அந்த துலாத்தில் வரும்போது, அதாவது ஜனவரியிலேருந்து 2017 ஜூலை வரைக்கும் லாபஸ்தானம்னு பேர். இந்த 10ல் இருக்கிற குருவோட அது நிறைய லாபத்தை கொடுப்பாரு. இந்த குரு பகவான் ரொம்ப நேர்த்தியாக இருக்கார், ரொம்ப லாபமாக இருக்கார். துலா ராசிக்காரர்களுக்கு ஏனைய ராசிகளை விட அனுகூலமாக இருக்குன்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் குரு பகவானை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே வியாழக்கிழமை தோறும் முடிந்த வரைக்கும் ஒரு பிரகஸ்பதி ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை முன்னால் உட்காந்து வணங்கி வந்தால் நன்னா இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம். மகர ராசிக்காரர்கள் சரராசிக்காரர்கள்னு சொல்லுவோம். சரராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. தனுராசிகளுக்கு அடுத்தபடி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. தனுராசி அளவுக்கு இல்லைன்னாலும் அதுக்கு அடுத்தபடியில் நல்ல லாபத்தை கொடுக்குறாரு. குரு பயிற்சியானது உங்களுக்கு இந்த 9ன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில், அதாவது புதனுடைய வீட்டில் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அவருடைய பயிற்சி ஏற்பட்டிருக்கு. இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பயிற்சி ஏற்பட்டால் என்ன அர்த்தம்னா, எல்லா நிலுவையில் இருந்த போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும், வீறு நடை போற்றி வெற்றி பாதையில் அழகாக நீங்கள் நடந்து செல்றதுக்கும், பல வெற்றி கணிகளை எளிதாக பெறத்துக்கும், மிகப்பெரிய உயரங்களை வாழ்க்கையில் எட்டி பரவசம் ஊட்டுறதுக்கும், குடும்பத்தில் பல நல்ல ஒற்றுமைகளை தோற்றுவிக்கிறதுக்கும், குடும்பத்தில் இருந்த விகாரங்கள், மனஸ்தாபங்கள், அபிப்பிராயபேதங்கள்லாம் மாறி நட்புணர்வுகளை தோற்றத்துக்கும், குறிப்பாங்க குடும்பத்தில் சொத்துக்கள் வாங்கிறதுக்கும், குடும்பத்தில் நிலுவையில் இருந்த திருமணங்கள்லாம் அழகாக பேசி முடித்து பெருமளவு மன நிம்மதியும் நிவாரணம் பெறத்துக்கும் இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அது எப்போன்னா முதல் பகுதியான 6 மாதத்தில், அது பாக்கியஸ்தானம். அடுத்தது வரக்கூடிய 6 மாதமானது ராஜ்யஸ்தானம்னு சொல்லுவோம் 10ஆம் இடத்துல.
அதுலேயும் பாருங்கள் இரட்டிப்பு மடங்காக உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் சொத்து ரீதியாகவும் ரொம்ப பெரிய அனுகூலத்தை கொடுத்து உதவ போகிறாரு. ஆகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் தனு ராசிக்காரர்கள் மாதிரி குரு பயிற்சி ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால நீங்களும் அதை வந்து ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் குரு பகவான் அப்பப்போ கொஞ்சம் நன்றி சொல்லிட்டு வாங்க. குறிப்பாக வியாழக்கிழமையில் ஒரு வேளையாவது அவரை நினைச்சு மகிழ்ச்சி கொள்ளுங்க. குறிப்பாக பெண்கள் வியாழக்கிழமை தோறும் இரவு பொழுதில் குரு பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஒரு வேளை உபவாசம் இருந்தால் உடலுக்கும் நல்லது, ஆன்மாவுக்கும் நல்லது, ஜாதக ரீதியாக உங்களுக்கு பலுவை கொடுப்பாரு. கும்பராசிக்காரர்கள் சிற ராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு ஸ்டேபிள் பீப்புள், ஸ்ட்ராங் பீப்புள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கு ரொம்ப வலுவாய்ந்த ஒரு ராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல குரு வந்து சாதகமாக இருந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற பயிற்சி அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லைங்க. அது அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம், 8ஆம் இடம்னு சொல்லுவோம். எப்படி துலா ராசிக்கு வந்து அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லைன்னு சொன்னோமோ அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கும் அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதான் இருக்குது. ஆனாலும் ஸ்திர ராசிக்காரர்கள்னு குறிப்பிட்டோம் இல்லையா, ஸ்ட்ராங் பீப்புள்னு. அவே இதை வந்து ரொம்ப எளிமையாக அவங்களால சமாளிச்சுட முடியும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது கூட என்னங்க, இந்த முதல் 6 மாதத்துல தான், இந்த டிசம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பாக்யஸ்தான குருவாக மாறிவிடுறாரு. 9ஆம் இடத்து குரு. 9ஆம் இடத்து குருன்னா ரொம்ப நல்லதுங்க. நிறைய சொத்துக்கள் வாங்கலாம், சுகமான வாழ்க்கையை எட்டி பிடிக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், குடும்ப வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை அடையலாம். திருமணமானவர்களுக்கு மக்கட்பேர் இல்லையான்னு எங்கிட்டு இருந்தால் மக்கட்பேர் செல்வங்களை கொடுத்து பெருமகிழ்ச்சி கொள்ள செய்யும். ஒரு சிலருக்கு குடும்பத்தார் அணிந்து வெளிநாட்டில் குடிபுகிறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் தீரா பிரச்சனைகள் தீர்க்கும், குடும்பத்தில் நிலையிருந்த திருமணங்களை செய்வதற்கிறதுக்கும், நல்ல சமுதாயத்தில் மிகப்பெரிய உயர்நிலையை எட்டி பிடிக்கிறதுக்கும் இந்த குரு பயிற்சியானவர் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக பயன்பட்டு உதவுறாரு. அதே கும்பராசிக்காரர்கள் இந்த முதல் பகுதியில் கூட உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நிச்சயமாக இந்த முதல் பகுதியில் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே 2016 முடியறதுக்குள்ளே நீங்கள் ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்குவாங்க. மீனராசிக்காரர்களுக்கு துஷ்சுபாவ பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அது அமைஞ்சிருக்கு. துஷ்சுபாவ ராசின்னா என்ன அர்த்தம்னா 2 விதமான பலனை கொடுப்பாரு. அதாவது ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை, ரொம்ப வெற்றியாக, ரொம்ப வளர்ச்சி கொடுக்க போகிறாரு. அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் வந்து பல தொல்லைகளையும் இடைஞ்சலையும் கூடவே கொடுக்க போகிறாரு. ஆகவே இந்த குரு பயிற்சி காலத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல அறுவடை பண்ண போகிறாங்க. ஆனால் கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் அந்த அறுவடையெல்லாம் கிடைக்க போகிறது. அவர்களுக்கு முதல் பகுதியில் இருக்கிற அந்த குரு பயிற்சியானது இத்தனால இருந்த ஷஷ்டம குருவிலேருந்து ஒரு பெரிய ஒரு நிவாரணத்தை கொடுத்து பெருமகிழ்ச்சி கொள்ள செய்யும். இப்போதிலிருந்து, அதாவது இன்றைய முதல் இந்த டிசம்பர் மாதம் 2016 வரைக்கும் நல்ல ஒரு நிவாரணம் பெற்று ஒரு புத்துணர்வோட, பெரும் மகிழ்ச்சியோட, புதிய உற்சாகம், வீரியம், சுறுசுறுப்போட பல வெற்றி கனிகளை எளிதாக பறிக்கிறதுக்கும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்றதுக்கும், வாழ்க்கையில் தீராத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும், வாழ்க்கை நிலையை மிக உயர் நிலைக்கு எட்டி சென்று குடும்பத்தில் கௌரவத்தையும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழ்கீர்த்தி உயர்த்துறதுக்கும் ரொம்ப உதவக்கூடிய அந்த குரு பயிற்சியானவர் இந்த 2வது பகுதியான ஜனவரி முதல் ஜூலை வரை 2017 உங்களுக்கு அஷ்டம குருவாக மாறிடுறாரு. அதாவது 8ஆம் இடத்து குரு. அந்த அஷ்டம குரு காலத்தில் தான் உங்களுக்கு சோதனைகள் இருக்குது. அந்த சோதனைகள்ன்றது வந்து பெரிய இழப்புக்களை கொடுக்கலனாலும் ஒரு நாள் போனால் பெரிய ஒரு யுகம் போகிற மாதிரி ஒரு காலகட்டத்தை கொடுக்கும். ஆகவே 2ஆம் பகுதியில் வந்து நீங்கள் மிக எச்சரிக்கையாக செயல்படுறதோட கூட குரு பகவானை நிச்சயமாக நீங்கள் சாந்தப்படுத்தினா தான் உங்கள் வாழ்க்கையை வளமாக இருக்கிறதுக்கும் அதிக இழப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த குரு பகவானை உள்ளூர்லேயே நீங்கள் தட்சிணாமூர்த்தி கோவிலில் வியாழக்கிழமை தோறும் செல்கிறதுக்கு இந்த 2017ஆம் ஆண்டில் முதல் 6 மாதத்தில் குறிப்பாக நீங்கள் முடிந்த வரைக்கும் குரு பகவானை தியானம் பண்ணிகிட்டே வாங்க. முடிந்த வரைக்கும் இந்த கோதுமை அல்லது இந்த கொண்டக்கடலை போன்ற தானியங்கள் மூலமாக படைத்த உணவுகளை ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த வஸ்திர தானம்னு சொல்லுவோம், அதாவது துணிகளை கொடுத்து உதவலாம். சகோதரி முதல இனங்களுக்கு உங்களுக்கு மஞ்சளில் நீங்கள் புடவைகள்லாம் வாங்கி கொடுத்தா கூட பெரிய ஒரு ஆறுதலான சாந்தியாக இருக்கும். இந்த மாதிரி சாந்திகளை செய்தால் 2ஆம் பகுதியில் வரக்கூடிய இன்னர்களையும் உங்களால் போக்கிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த 12 ராசிக்கான ராசி பலனை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாருன்னு ஆரம்பத்திலேயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, குரு பகவான் வந்து யாரையும் கெடுத்துட மாட்டார், சனி பகவான் மாதிரி அவ்வளோ கடுமையாக இருக்க மாட்டார்னு சொல்லியிருக்கோம்.
ஆகவே கொஞ்சம் துஷ்பலன் சொன்னவங்கெல்லாம் மனதில் வந்து தயக்கம் கொள்ளாமல் அச்சம் கொள்ளாமல் குரு பகவானை சாந்தப்படுத்தி அடுத்த வர இருக்கும் குரு பயிற்சி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நிலையை சிறப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் நிச்சயமாக முயல வேண்டும். முயல்வீங்க, செயல்படுவீங்க, வெற்றி காண்பீங்க. ஆகவே இந்த குரு பயிற்சியை குரு பகவானை தியானம் பண்ணி கொண்டு தூங்குங்க. உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.